இல்லை அல்லாஹ் மேலே நம்பிக்கை போயிட்டா செயல் எல்லாம் அல்லாஹ்வுக்காகவே போயிடும். எந்த செயலையும் வேறு நோக்கம் வராது. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பாவி ஏழை எளிய அடிமைகளை பூரா விலைக்கு விற்பாங்க ரோட்டில். அவ்வளோ பேரை விலை கொடுத்து வாங்குவாங்களாம். ஏழை எளியவர்களை அப்பாவிகளை ரோட்டிலே விற்கப்படுகிற போது காசு கொடுத்து அவங்களை வாங்குவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி பூரா பேரையும் கொண்டு உரிமை விட்டுருவாங்க. அவங்க உரிமை விட்ட அடிமைகள் பெரிய கூட்டம் ரோட்டில் விற்கப்படும். அவன் அப்பாவியாக இருப்பார், ஏழையாக இருப்பார், அவர் உரிமை பெற வாய்ப்பே இருக்காது. சுதந்திரம் கிடைக்கவே முடியாத மனிதர்கள். ஆனால் அவர் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு விடுதலை கிடைக்காது. விடுதலை கொடுக்கறது யாரும் இல்லை. அவங்கள பூரா வாங்குவாங்க, விற்றுருவாங்க, வாங்கி விடுதலை செய்துருவாங்க. அவங்க தகப்பனார் அபூ குஹாஃபா கூப்பிட்டு சொன்னாங்களாம், மகனே உனக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நீ நல்ல வேலை தான் செய்கிற, அடிமைகளை பூரா வாங்குற, அப்பாவிகளையும் ஒன்றுக்காகாதவங்களையும் விலகீனமானவங்களையும் வாங்கி உரிமை விடுற, அதில் உனக்கு பிரயோஜனம் என்னப்பா கிடைக்க போகுது? நீ வாங்கி உரிமை விடுறவங்க கொஞ்சம் பலமான ஆளை வாங்கி உரிமை விட்டேன்னா நாளைக்கு உன் கண்ணியத்துக்கு அவங்க பின்னால் நிற்பாங்கப்பா. நீ வாங்கி உரிமை விடுறவங்க அப்பாவிகள், விலகீனமானவங்க. விலகீனமானவர்களை வாங்கி உரிமை விடுவதால் உன் கண்ணியம் ஒன்றும் உயரப்போறது இல்லை. மகத்தானவங்க இருக்கிறாங்க, ஆற்றல் மிக்க வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள போய் விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டால் நாளைக்கு உனக்கு அவங்க தோள் கொடுத்து துணை நிற்பாங்கன்னாங்களாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாப்பா போய் ஹிதாயத்துக்கு வரல, களிமா சொல்லலை. சித்திக்குல் அக்பர் சிரிச்சாங்களாம். சிரிச்சுட்டு சொன்னாங்க, தகப்பனாருடைய வழிகாட்டுறது எப்போதும் நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் போகிற ரூட்டு வேற, வாப்பா நீங்கள் போகிற ரூட்டு வேறன்னாங்களாம். நான் போகிற ரூட்டு வேற, நீங்கள் போகிற ரூட்டு வேற, உங்கள் ரூட்டில் அதான் உங்களுக்கு கரெக்டு. என் ரூட் என்ன தெரியுமா? இங்கே நான் அவர்கள் எனக்கு பலமாக நிற்க வேண்டும் என்று நான் விரும்பி வாங்கி உரிமை விடவில்லை. நான் இந்த ஏழைகளை அப்பாவிகளை விலை கொடுக்கிறேன், வாங்குகிறேன், உரிமை விடுகிறேன். அதற்கு பின்னால் இவர்கள் எனக்கு பலமாக நிற்பார்கள் என்ற எண்ணம் இல்லை. இவர்களை உரிமை விட்டதால் என் ரப்பே எனக்கு பலமாக, அவன் எனக்கு பலமாக நிற்கிறான், என் பலமே என் ரப்பு என்றார். வாப்பா பதிலே சொல்லல, அபூ குஹாஃபா பதிலே சொல்லல. வலிமையானவர்களை வாங்கி உரிமை விட்டா அவங்க நமக்கு பலமா நிற்பாங்க, இவங்களை உரிமை விட்டதுனால எனக்கு பலத்துக்கெல்லாம் பலம் கொடுக்கிறான், அல்லாவே நிற்கிறான். அந்த வார்த்தையை கேட்டு விட்டு அப்படியே தலை குனிஞ்சிட்டாங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு தந்தை அபூ குஹாஃபா, நமது பலம் நம்ம ரப்பு.